ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினத்தின் தேசிய நிகழ்வுகள் தலைநகர் கொழும்பில் உள்ள காலி முகத்திடலில் இடம்பெற்றன. மாலைதீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி இந்த நிகழ்வின் சிறப்பு அதிதியாக அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததை அடுத்து தனது தேசிய தின உரையை ஆற்றினார். ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள், அரசு அதிகாரிகள், முப்படை தளபதிகள் உட்பட உயர்நிலை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஒரு சிங்கள தேசம் என்று அடித்து கூறியதுடன் அதன் அடிப்படையிலேயே நாடு கட்டியெழுப்பப்படும் என்றும் சூளுரைத்தார். ஒரு நாளும் பிளவுபடாத ஒரே கொடியின் கீழ் இயங்கும் ஒரே நாடாக நாம் அனைவரும் சமமாக வாழக்கூடிய பின்புலத்தை உருவாக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். 30 வருடகால யுத்தத்தில் உயிர்நீத்த இராணுவத்தினரையும் அங்கவீனமுற்றோரையும் அவர்களது குடும்பத்தினரையும் அனைத்து இராணுவ வீரர்களையும் நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகின்றேன். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றிய 2 வீரர்கள் கடந்த வாரம் கடமையில் இருந்த போது உயிர் நீத்தனர். அவர்களது மறைவுக்காக எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தேசம் சிங்கள தேசம், எனது மதம் சிங்கள மதம், எனது மொழி சிங்கள மொழியாகும். இதனை நான் தலைமேல் சுமப்பேன். இதுவே நாம் கட்டியெழுப்ப வேண்டிய எதிர்கால தொலைநோக்கின் சாரமாக இருக்க வேண்டுமென நான் நம்புகின்றேன். ஸ்ரீலங்கா என்றுமில்லாத அளவிற்கு வெளிநாடுகளின் அத்துமீறிய தலையீடுகளுக்கு தற்போது முகம் கொடுத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதேவேளை நாட்டில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் நாட்டின் பல தசாப்த காலமாக அரசியல் தீர்வொன்றை காண்பதிலேயே அதிக கரிசனையை வெளிப்படுத்தியிருந்ததாகவும் குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதனால் நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்தங்களாக எதிர்பார்த்த பொருளாதார அபிவிருத்தி குறித்து கவனம் செலுத்த தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக இனமோதலுக்கு தீர்வு காண்பதற்காகவே அனைத்து அரசாங்கங்களும் காலத்தை செலவிட்டன. அதற்கான முக்கியத்துவத்தை வழங்கின, தீர்வுகளை தேடின. அதனால் நாட்டின் பொருளாதார தீர்வுக்கான நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டன. அனைவரும் இனமோதலுக்கு முக்கியத்துவம் அளித்தாலும் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு எவரும் முயற்சி செய்யவில்லை. கடன் சுமை, வேலையின்மை ஆகிய 2 பிரச்சினைகளுக்கும் இன்று தீர்வின்றி தவிக்கின்றோம். உலக நாடுகளில் 6000 மொழிகளுக்கு மேல் பேசப்பட்டு வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆனால் எமது நாட்டில் 3 மொழிகள் மட்டுமே பேசப்பட்டு வருகின்றன. நாம் அனைவரும் ஒரே தேசத்தில் வாழும் மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினத்தை கரிநாளாகவும் துக்க தினமாகவும் பிரகடனப்படுத்தி தமிழர்கள் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் தனது ஆட்சியின் கீழ் தமிழ் மக்கள் என்றுமில்லாத அளவிற்கு சுதந்திரமாக வாழ்ந்து வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பெருமிதம் வெளியிட்டார். வடக்கு மக்கள் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் பெற்ற சுதந்திரத்தில் கடந்த 4 ஆண்டுகளே மிகவும் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எனது நம்பிக்கையாகும். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கேலி பொருளாக ஆக்கிவிடாமல் அவற்றின் பாரதூரமான நிலைமையை நாம் கண்டறிய வேண்டும். செந்தனல் மேல் இருக்கும் சாம்பலில் நாம் நின்று கொண்டிருப்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் மாகாண சபை முறைமையை நிறுவி 30 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மாகாண சபைகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் நிதியில் அபிவிருத்திக்கும் முதலீட்டுக்கும் 15% ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டு வரும் செலவு பராமரிப்புக்கான செலவினம் 85%. இந்த நிலைமையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். சுமார் 1.5 வருட காலமாக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஜனநாயகத்துக்கான சவாலாகவே நான் கருதுகின்றேன். இவை தொடர்பில் பேசுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்று முன்வருவதில்லை. ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான யோசனையொன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் விரைவில் ஆராயப்படவுள்ள நிலையில் அதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டிருந்த தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அமைச்சரவையை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய அரசாங்கம் அல்லது கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைக்க முற்படுவது வெட்கக்கேடானது என்றும் குறிப்பிட்டார். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது பற்றிய விடயத்தை நான் ஊடகங்கள் மூலம் அறிந்தேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது எவ்வளவு தூரம் பண்பாடான ஒன்று என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் அமைச்சர்களுக்கான வசதிகளை அதிகரிப்பதும் மட்டுமே அதன் நோக்கமாகும் என நான் நினைக்கின்றேன். தேசிய அரசாங்கம் என்ற கருத்து
ஊடகங்களின் வாயிலாக நான் அறிந்த வகையில் இருக்குமென்றால் நான் அதற்கு முற்றிலும் எதிரானவன் என்பதனை இங்கு குறிப்பிட வேண்டும். இன்று தனிக்கட்சி அரசாங்கம் ஒன்றின் மூலம் அமைச்சரவையின் எண்ணிக்கை 25ஆக வரையறுக்கப்படுமானால் அது மக்களின் பிரார்த்தனை என்றே நான் நம்புகின்றேன். நாடு உங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் மற்றும் கடமைகள் பற்றி கேள்வி எழுப்புவதற்கு முன்பு உங்களால் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பற்றிய உறுதிப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றே பெரும்பாலானவர்கள் கேட்கின்றனர். எனினும் நாட்டுக்காக செய்ய வேண்டிய பொறுப்புகள் மற்றும் கடமைகளை செய்வது அவசியமானது என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 70 வருட காலமாக இலங்கை கடந்து வந்த பயணத்தில் நாம் அடைய வேண்டிய பேண்தகு பௌதீக மற்றும் மானுட அபிவிருத்தியை அடைந்து கொள்ளவில்லை என்பதனை இப்போது உணர்கின்றோம். இதனை அடுத்து ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட முப்படையினரதும் போலீசாரினதும் பிரமாண்டமான ராணுவ அணிவகுப்பு இடம்பெற்றது. இந்த அணிவகுப்பில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையணியைச் சேர்ந்த 7504 பேர் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களது அணிவகுப்பில் ஸ்ரீலங்காவின் படைப்பலத்தை பறைசாற்றும் ஆயுத தளபாடங்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தன. அதேவேளை வான்படையினர் தமது வான்படை பலத்தை பறைசாற்றும் வகையில் யுத்த விமானங்கள் உள்ளிட்ட போர் விமானங்களின் சாகசங்களும் இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா கடற்படையினர் காலை முகத்திடலை அண்மித்த கடலில் தமது யுத்த கப்பல் உள்ளிட்ட போர் கப்பல்களை கொண்டு விசேட அணிவகுப்பொன்றை நடத்தி கடற்படையினரின் பலத்தை பறைசாற்றினர். ராணுவ அணிவகுப்பிற்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் கலை கலாசாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் கலைஞர்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றன. இதேவேளை தேசிய சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு கொழும்பின் காலை முகத்திடல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.